மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மஞ்சங்கரணை பகுதியில் வீடு வீடாக சென்று பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் எஸ். சுந்தரம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாஜக மாநில செயலாளர் ஆனந்த் பிரியா, மாநில அரசு தொடர்பு பிரிவு தலைவர் அழஞ்சிவாக்கம், பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் மாநகர் மாவட்ட பாஜக சார்பாக மாவட்ட தலைவர் சசிகுமார் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சுரேஷ் பாபு, முருகேசன், சுற்றுச்சூழல் பிரிவின் மாநில தலைவர் கோபிநாத், சிவகாமி பரமசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல் சேலம் கிழக்கு மாவட்டம் வாழப்பாடியில் மாவட்ட தலைவர் சண்முகநாதன் தலைமையிலும், ஆத்தூர், தம்மம்பட்டி, மளிகைக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் அந்தந்த மண்டல தலைவர்கள் சார்பிலும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் பாலசுந்தரம் ஏற்பாட்டின் பேரில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் வேத சுப்பிரமணியம் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார். தமிழக அரசு காவல்துறையை வைத்து தடுத்தாலும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக 1 கோடி கையெழுத்து பெறப்படும் என பாஜக மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் தாம்பரத்தில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், கையெழுத்து இயக்கத்தை திமுக அரசு போலீசாரை வைத்து தடுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழக பாஜக சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்திற்கு பொதுமக்களின் ஆதரவு அதிகரித்து வருகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நாமக்கல்லில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வி. துரைசாமி, மும்மொழி கொள்கையை பெற்றோர்கள் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மும்மொழியை அனைத்து பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், வேறு மாநிலத்திற்கு போக வேண்டும் என்ற அக்கறையோடு இருக்கிறார். மும்மொழி கொள்கையை பெற்றோர்களாக நீங்கள் தயவு செய்து ஆதரிக்க வேண்டும். சட்டசபையிலே மறுவரை டீலிமிட்டேஷன் செய்ய சொல்கிறார்கள். அது எண்ணிக்கை குறைகிறது என்று ஒரு தொடர்ச்சியாக ஒரு முதலமைச்சர் இப்படி பொய்யை சொல்லுவதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இதேபோன்று கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ. பி. முருகானந்தம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரித்து அதற்கான படிவத்தில் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்வில் பங்கேற்று பேசிய தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளர் ஏ. பி. முருகானந்தம், தமிழகத்தில் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் என்றும், அதனை தடுக்க ஆளும் திமுக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பொதுமக்களிடம் 1 கோடி கையெழுத்து பெற்று மாபெரும் இயக்கமாக இதனை மாற்றுவோம் எனவும் கூறினார். 2 மொழிகளை தாண்டி விருப்ப மொழி எதுவானாலும் எடுத்து படிக்கலாம். மத்திய அரசாங்கம் அரசு பள்ளிகளுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் செய்ய தயாராக இருக்கின்றது என்று அந்த உன்னத நோக்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க நினைக்கின்றோம். அதனால இதை மறைக்க வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொள்ளை பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, டாஸ்மார்க் பிரச்சனை, இதையெல்லாம் மறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கொள்கையை நாங்கள் எதிர்க்கின்றோம் அப்படின்னு ஒரு எதிர்மறையான கருத்து. அது நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் இதில் தேவையே இல்லாத விஷயம். அதனால நேரடியாக எளிய முறையில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றோம். கோவையில் பாஜக சார்பில் நடைபெற்ற மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் கூடுதலாக ஒரு மொழி கற்பதில் தவறில்லை என்றும், 3ஆவதாக ஒரு மொழி கற்காதவர்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும் எனவும் கூறினர். வாய்ப்பு கிடைக்கணும். படிக்காதவங்களுக்கு அவனுக்கு யாருமே தெரியாது. ஹிந்தி கற்றுக்கணும். இட் இஸ் வெரி மோஸ்ட். இட் இஸ் மை செட். ஓகே.
அதாவது எல்லா குழந்தைகளும் எல்லா படிப்பும் எல்லாம் படிக்கணும், நல்லபடியாக படிக்கணும். இந்த ஒரு மொழி 2 மொழி தேவையில்லை, எல்லாருமே படிக்கணும், எல்லாரும் மக்களும் நல்லா இருக்கும். சென்னை சூளைமேட்டில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர், மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் மற்றும் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டனர். இந்நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின், மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் பொதுமக்களிடம் தவறான கருத்துக்களை திணிக்க திமுக அரசு முயற்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஏன் நீங்க தடுக்கிறீங்க? நாங்க மொழி அரசியலை ஏன் செஞ்சு ஏழை குழந்தைகளுடைய வயிற்றுல ஏழை குழந்தைகளுடைய கல்வி அறிவை ஏன் கெடுக்கிறீங்கன்னு நாங்க கேட்கிறோம். 10 வருஷம் யூபிஏ அரசாங்கத்துல திமுக அங்கம் வகிச்சது. அப்பெல்லாம் அதே கம்பல்சரி ஹிந்தி இருந்தது. ஆனா இப்ப கம்பல்சரின்றது எடுத்துட்டாரு நரேந்திர மோடி. இப்ப என்ன சொல்றாரு? நீங்க விருப்பப்படுகிற தேசிய இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு மொழியை நீங்க கத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இதுல எங்க மும்மொழி வந்து திருப்பி எங்க வந்தது? தாய் தமிழ் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாகிட, அனைவருக்கும் சமக்கல்வி கிடைத்திட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட பாஜக நடத்தும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொள்வீர். அழைக்கிறார் பெண்டகன் ஜி பாண்டுரங்கன், பாஜக மாவட்ட தலைவர், விருதுநகர் கிழக்கு.